முன்பாக முறி அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உபாகம் 28 அற்புத விதமான ஒரு பகுதி. உபாகம் புஸ்தகம் படிக்கணும் அப்படின்னா 28வது அதிகாரத்தை படிக்காம யாரும் போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள். சங்கீதக்காரன் சொல்றான், உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள், உனக்கு விரோதமாய் படையெடுத்து வருவார்கள், உனக்கு விரோதமாய் பெருகுவார்கள், உனக்கு விரோதமாய் கொந்தளிப்பார்கள், உன்னை நிந்திப்பார்கள், உன்னை விழுங்க பார்ப்பார்கள், உன்னை ஒடுக்க பார்ப்பார்கள், காரணம் இல்லாமல் பகைப்பார்கள் அப்படின்றார். எதுக்கு? ஏன் நம்மளை நிந்திக்கிறாங்க, ஏன் பகைக்கிறாங்க, ஏன் நம்மளை ஒடுக்குறாங்க? காரணம் சொல்றாரு, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய நாமத்தையும் நம்முடைய நன்மைகளையும் உயர பண்றதுனால அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கிடணும். நம்ம கண்டிப்பா கர்த்தர் நம்மளை வெற்றி அடைய செய்வார். நம்முடைய பேரும் நம்முடைய புகழும் கண்டிப்பா உயர்வு அடையும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை நல்லா வச்சுக்கணும். முதல்ல எசேக்கியேலுக்கு விரோதமாக எழும்புனாங்க. நல்லா கேளுங்க, ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னா இங்கே போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, இங்கே நம்மளுக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தாலும் இங்கே நிறைய பிரச்சனைகள் பிசாசுனா நம்மளுக்கு உண்டாகும். ஃபஸ்ட்டு நம்முடைய பொருளாதார உயர்வு வரும்போது நம்மளுக்கு விரோதமாக எழும்புவார்கள். எப்படி எந்திப்பாங்க? பொறாமை உண்டாயிரும். இது மனுஷனுடைய ஹார்ட்டில் பிசாசு கொடுத்திருக்கிற பெரிய பவர். நான் நல்லாகுனா இன்னொடைய இருதயத்தில் என்ன ஆகும்? ஒரு பொறாமை, ஜெலசி உண்டாயிரும். அவன் நல்லா வர்றான், அதனால அவனுக்கு விரோதமாக கிரியைகளை செய்து அவனை தடுத்து கீழே நிப்பாட்டி கீழே போட்டு இவர்கள் சந்தோஷப்படுவது களி கூறுவது இந்த பொறாமை உள்ள மனுஷனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ எந்த ஒரு மனுஷனும் நான் உயர உயர பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் மற்றவனுக்கும் என்னைய பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு குடைச்சல் உண்டாயிருது. அதனால தான் அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு. அதனால ரசிக்கப்பட்டேன், என்கிட்ட காசு இருக்குது, நான் ஃப்ரீயாகவே தூங்கிடுவேன், நான் நல்லா படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எப்போ வேணாலும் சத்துருக்கள் நம்மளுக்கு விரோதமாக இருந்துச்சு பொங்கி வரலாம் அப்படின்றாரு. எசேக்கியேலை பற்றி நான் சொல்கிறேன். அவன் எசேக்கியேலுக்கு விரோதமாக ஏன் பொங்கி வந்தாங்க, என்ன காரணம் அப்படிலாம் சொல்கிறேன். எசேக்கியேலை ஏன் பொறாமை பிடிச்சாங்க அப்படின்றது, ஒன்று அவனை பொக்கிஷ சாலை இருந்துச்சான். 2 வெள்ளி கற்களை போல குவிக்கப்பட்டிருந்துச்சான். பொண்ணு அப்படி கற்களை போல குவிச்சு போட்டிருந்தானா. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம எல்லாம் சபையில போனா ஒரு கம்மல் போட்டுறக்கூடாது. சிஸ்டர் ஏன் கம்மல் போட்டிருக்கிறீங்க, நீங்க இன்னும் பரிசுத்தமாக்கப்படலை அப்படிம்பாங்க. இந்த எசேக்கியேல் ராஜா மிகவும் பரிசுத்தமான ஒரு மனுஷன் ராஜா. பைபிள் 2 எசேக்கியேல் வர்றாங்க. தீர்க்கதரிசி எசேக்கியேல் அது வேற, இது ராஜா எசேக்கியேல் முன்னாடி இருக்கிறது. ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு இந்த எசேக்கியேல் வேற. இவர் ராஜாவை இருந்தவர், யூத குலத்தில் வந்தவர், ராஜாவை இருந்தவர். அவர் வெள்ளி பொண்ணெல்லாம் கற்களை போல குவிச்சு போட்டிருந்தாராம். அப்புறமா சொல்ற கந்த வர்க்கம், நல்ல மிளகு, கிராம்பு, பட்டை, இதுதான் கந்த வர்க்கம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாங்காய் குவிச்சு போடுற மாதிரி குவிச்சு போட்டுருந்துச்சான். மாம்பழங்கள் சீசனில் குவிச்சு போடுற மாதிரி இவைகளெல்லாம் வெள்ளி பொண்ணு கந்த வர்க்கங்கள் இருந்துச்சு. அதுதான் பொக்கிஷ சாலைன்னு சொல்லுது பாருங்க. அப்புறமா நல்ல பரிமள தைலம், சூப்பரான ஸ்ப்ரே எல்லாம் மொத்தமாக வச்சுருந்தாரு. ஆயுத சாலை அப்பவுமே அவர்கிட்ட இருந்துச்சான். இந்த மாதிரிலாம் அவர் வச்சிருந்தார். இதை பார்க்கும்போது சத்துருக்களுக்கு ஒரு குடைச்சல் வந்துருச்சு. அப்பா என்ன மாதிரி இருக்கிறான்பா, நல்லா வந்துட்டான்பா, எப்படி அவனுக்கு பேசணும் பார்க்கணும் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டாங்க. அந்த நாட்டுக்காரங்க 3 நாட்டுக்காரங்க வந்தாங்க. 1 பெலிஸ்தியா தேசத்துக்காரன் வந்தான். அவன் இருக்கிற செழிப்பை பார்த்து அவன் நன்மைகளை பார்த்து பெலிஸ்தியர் வந்தாங்க. 2வது அசீரியர் வந்தாங்க. 3வது பாபிலோனியர் வந்தாங்க.
வந்தாங்க பாருங்க. எதுக்கு வந்தாங்க? ஆவிக்குரிய மனுஷன்தான், அவனை மாதிரி பரிசுத்தவன் இல்லை. ஆனா பிரச்சனை வந்துச்சு. இதை ஏன் சொல்றாருன்னா, உனக்கு விரோதமா சத்துரு எழும்புவோர்ல ஏன் சொல்றாருன்னு, நிறைய பேர் நல்லா வந்த உடனே ப்ரேயரை பரிசுத்தத்தை அசட்டை பண்ணி விட்டு விடுவார்கள். கொஞ்சம் நல்லா வந்துடக்கூடாது, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ வாழ்க்கை வந்துடும். கொஞ்சம் ஃப்ரீயாட்டு நல்லா வந்துடுச்சு, நல்லா தொழில் போயிட்டு இருக்குது, என் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு, நான் நல்லா வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் இருதயத்துல என்ன உண்டாகுது? ஒரு மப்பு உண்டாகுது. இவர் அதான் சொல்றாரு, சத்துருக்கள் எழும்பி வருவார்கள். அதனால இந்த மப்போட கூட இருக்கக்கூடாது இல்லையா? நான் தேவண்ட வந்து நன்மைகளை பெறுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே போல நன்மைகளை பெற்ற பின்னாடியும் அதே ஓட்டத்தில் நான் ஓட வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது. இல்லைன்னா சத்துரு வந்து உள்ள நன்மைகளை பார்த்து 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 சத்துரு உள்ள வந்து நம்மளை இல்லாம ஆக்கிடுறான் அப்படின்ற. சரி, இவங்களுக்கு முன்னாடி வந்தான்றேன் இல்லையா, இவங்களுக்கு நிறைய சத்துருக்கள் எல்லாம் வந்தான்னு சொல்றேன். அதனால ஈஸியா இருந்துட முடியாது, நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னு ஈஸியா இருந்துட முடியாது. ரெண்டாவது பகைக்கிறாங்க இல்லையா, அதுவும் பொறாமையினால. சங்கீதம் 41:5 எழுதி வச்சுக்கிடுங்க. தாவீதுக்கே வந்துச்சான் பொறாமை. ராஜா அவரு, சாதா ஆள் கிடையாது, நம்மள மாதிரி ஆள் கிடையாது, அவருக்கே வருது. ஆமென். அவருடைய பெயர் உயர்த்தப்படக்கூடாதபடிக்கு இல்லையா, பொருளாதாரம் இருந்துச்சு, பேரும் உயர்வா இருந்துச்சு, அதனால பேர் உயர்த்தப்படக்கூடாதபடிக்கு அவனை பகைச்சாங்களாம் பொறாமையினால. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். இவர் சொல்றாரு, அப்பா என் கடவுள்கிட்ட போய் சொல்றாரு, என் காதல் அடிக்கடி சத்தம் கேட்குது, அவன் எப்போ ஜாவான் அந்த பையன், இந்த தாவீது அப்படின்ட்டு, அவன் பேர் எப்போ நாசமா போகும் அப்படி எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க நல்லா வரும்போது இதெல்லாம் நடக்குங்க. எனக்கு அமெரிக்காவில் வேலைன்னு போனான், பொறாம பிடிச்சிட்டு பாருங்க, அமெரிக்கா விட்டே எழுதிப்பேன் எல்லாரையும். 7.5 லட்சம் பேரை அமெரிக்கா விட்டே வெளியே தூக்கிடுறாங்களாம். இனி வெளிநாட்டில் இருக்க முடியாது. வேணா பாருங்க நீங்க. ஏன் சொல்லுங்க? இந்தியர்கள் இனி விளையாட்டில் இருக்க முடியாது. நாங்கள் துபாயில் இருக்கிறோம், நாங்கள் கத்தாரில் இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரோபோவை தயார் பண்ணிட்டாங்க. இப்ப மனுஷன் செய்கிற வேலைக்கெல்லாம் அந்த நாட்டுக்காரன் ரோபோவை வச்சுக்கிடுவான். சம்பளம் கிடையாது, உங்களுக்கு சாப்பாடு போடாண்டாம், உங்களுக்கு டிக்கெட்டு கிடையாது, அக்காம கிடையாது, உங்களுக்கு போலீஸ் போடாண்டாம். போலீஸ் எல்லாம் குறைச்சிடணும். ஒவ்வொரு நாட்டிலையும் 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இருந்தால் நம்ம 10 லட்சம் பேருக்கு நிறைய போலீஸ் போட வேண்டியதாக இருக்கு. அவனுக்கு அவங்க நாட்டுக்காக போலீஸ் போடல, நம்மளுக்காக போடுறான். இப்போ என்ன செய்யறான்? அவன் நாட்டுக்கு அனுப்பிடுறான். எல்லாரும் சொல்றாங்க அது அவரு இந்தியர்களை அவர் அனுப்புறாரு. எல்லா நாட்டுக்காரன் கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் பேர் அனுப்புறானுங்களே. அவன் ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றேன், நான் ஒரு ரீசன் சொல்றேன் பாருங்க. ஏன்னா எலான் மஸ்கோட சேர்ந்த அந்த ஆளை அவங்க நாட்டில் வேலை வைக்கிறதுக்கு ரோபோ வச்சிருவான். பழனியை உனையை போட்டு இங்கே வந்துக்கிட்டு எங்க நாடு எங்க தேசம் பேச்சுட்டு கிடக்கு அப்படின்னு வச்சிருவான். இதுக்கு தான், இதுதான் இஷ்டம். அவன் வெளிநாட்டில் இனி வேலை கிடைக்காது. இது பொறாமை தான். அங்கே நல்லா நம்ம நாட்கள் அங்கே போய் நல்லா இருக்கிறது அவனுக்கு பொறாமை. ஒரு பயம் வந்துடுச்சு. எல்லா இடத்துல அவன் நல்லா ஆயிட்டான், பெருசாயிட்டான். அவன் பொறாமை யாரையும் வச்சு வைக்காது. யாரும் வெளிநாட்டுகள் இருக்க முடியாது, தேசங்கள் இருக்க முடியாது. என்ன பொறாமை? அதான் அவன் சொல்ற பாருங்க, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது நாசமாகும் என்று சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். அவன் போச்சு இல்லையா? அப்ப அதனால ஈஸியா போக கூடாது. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சிட்டான். இந்த ஈசாயின் மோவன் தாவீது எப்ப சாவான், அவன் பேர் எப்ப நாசமா போவான், அழியணும். ஏன்னா எல்லாரும் அவனை பெருசா பேசும்போது எனக்கு வயிற்றுக்குள்ள ஒரு எரிச்சல் வருது, ஒரு கொடைச்சல். அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடிச்சுன்னு அவர் ராஜாவாயிட்டாரா, இவன் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஓடி போய் சேர்ல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் நல்லா ஆயிட்டேன். அவருக்கு தெரியல சத்துருக்கள் எழும்பி வருவாங்கன்னு தெரியல. சவுலுக்கு விரோதமா நிறைய சத்துருக்கள் எழும்பி வந்தாங்க. இவர் ரெஸ்ட் எடுத்த உடனே சாதிச்சிட்டேங்கிற எண்ணம் ஒரு காலம் நான் ஓடிட்டேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், பவுல் சொல்ற நான் ஓடிட்டேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன் என்று ஒரு காலம் என்றது கிடையாது. நான் ஏன்னா முடிச்சிட்டேன், சாதிச்சிட்டேன் அப்படின்னு என்ன வரும்போது ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். பிசாசு என் குடும்பத்துக்குள்ள என்னைக்குள்ள வந்து இறங்கிடும் இல்லையா?
தாவீது நல்லா உயர்ந்திருக்கிறான். சத்துருக்களுடைய பெரிய வேலை என்னது? மேற்கொண்டு மகிழ விட்டாதையும். சத்துருக்குள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, நம்மளை கீழே தள்ளி அவன் சந்தோஷப்படுவான். அப்பா விழுந்தான், சகிக்க முடியாதான். அங்க தாவீது சொல்ற ஒருவனுடைய உயர்வை சகிக்க முடியாது, சகிக்க முடியாத ஆவி இருக்கின்றார். உள்ள கடந்து ஒரு மாதிரி கொடையும், வெக்கப்படுத்தி மகிழ்வார்கள், சந்தோஷப்படுவார்கள். இதெல்லாம் சங்கீதத்துல தான் சொல்றேன் நான். நம்ம முன்னேறினோம்னா அவங்க ஹார்ட் சும்மா இருக்காது. அப்போ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. உனக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்புவார்கள். தாவீதுக்கு விரோதமா, எசேக்கியேலுக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்புனாங்கன்றார். நான் சோர்ந்து இருக்க முடியாது இல்லையா? அப்போ எப்படி இந்த சத்துருக்களை எல்லாம் தோற்று போக பண்ணுவார், அதையும் சொல்றேன் நான். நம்ம நல்லா வரலையே சபைக்கு எதுக்குங்க போனீங்க? சில பேர் சொல்றாங்க, நாங்கள் நித்திய ஜீவனுக்கு மட்டும்தான் சபைக்கு போறோம் அப்படிம்பாங்க. அப்ப ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நித்திய ஜீவனுக்கு மட்டும் போறதா கொடுக்கறதுல தான் போக முடியும். நித்திய ஜீவன் என்னதுங்க? சாபே இல்லாத வாழ்க்கைக்கு நான் இனி போறேன். அப்ப என்ன செய்யணும்னா, கிருபையை நான் அநேக பேருக்கு காட்டணும். நான் சபைக்கு போறேன், நான் நித்திய ஜீவனுக்கு போறேன், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நித்திய ஜீவன் கிடையாது, அது சும்மா சொல்றாங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு போவாரு, அவருடைய விருப்பத்தின்படி நம்மளை அங்கே கொண்டு போவாரு. ஏங்க, அவருடைய விருப்பத்தின்படி கொண்டு போகணும். 1ஆம் நூற்றாண்டுல ரட்சிச்ச மக்களே போதும் பரலோராஜ்யத்துக்கு. பேதுரும் பவுலும் பிரசங்கம் பண்ணி ஆசியா தேசத்தையே கர்த்தருக்குள்ளா கொண்டு போட்டாங்களாம். பிரிட்டனா இருக்கட்டும், ரோமா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இது எல்லாமே உபதேசம் பண்ணி சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பப்பட்ட நாடுகள். ஒரு நாடு மக்கள் போதும் பரலோகத்தை நிரப்புறதுக்கு. ஏன் போகலன்னு? இங்க சரியான வாழ்க்கை இல்லை. தோற்று போன வாழ்க்கை இருக்குது. எப்படி அவங்க சத்துருக்களை தோற்று போக பண்ணணும்? எழும்ப பண்ணுவாங்க. நான் ஒரு நாள் கடலுக்கு மீன் பிடிக்க போறேன், ஒரு நாள் என் கடைக்கு நிறைய பேர் வராங்க, என் பையனுக்கு ஒரு சம்பளம் கூட்டிட்டு, இப்போ என்ன செய்ய, நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் இன்னும் பெருக செய்யணும். நான் முதல்ல என் குடும்பத்தோட தப்பி நிற்கிறது பார்க்குறேன். இப்பொழுது தப்பிட்டேன், இனி அதை பாதுகாத்து கொள்வதற்காக நான் மறுபடியும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் தேவனுடைய சத்தியங்களை கேட்டு இன்னும் வாழ ஆரம்பிக்கணும். ஃப்ரீ விட்டுறக்கூடாது. ஃப்ரீயா நிறைய பேர் ஃப்ரீ விட்டுறாங்க. சுகம் கிடைச்சிட்டா ஃப்ரீ, பணம் கிடைச்சிட்டா ஃப்ரீ, வேலை கிடைச்சிட்டா ஃப்ரீ. எசேக்கியேலை பத்தி சொல்றேன். எசேக்கியேல் ஜெயிச்சான். எசேக்கியேல் ராஜா ஜெயிச்சான். எப்படி ஜெயிச்சான்? சத்துருக்கள்ட்ட இருந்து எப்படி ஜெயிச்சான் சொல்லுது 2 ராஜாக்கள் 18ஆவது அதிகாரம் 18ஆவது அதிகாரத்திலிருந்து வருது. 29 வருஷம் எருசலேம் அரசாண்டான். அவன் தன் தகப்பன் தாவீது செய்தது போல செம்மையானதை செய்து கொண்டு வந்தான். போடுறாரு பாருங்க. தாவீது எப்படி நல்ல மனுஷனா வாழ்ந்தானோ அதே மாதிரி நல்லதாட்டே வாழ்ந்துட்டு இருந்தானா. தாவீது எப்படி வாழ்ந்தானோ அப்படிலாம் வாழ்ந்தானா. 2 ராஜாக்கள் 18:4 இருக்கு. அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிர தோப்புகளை வெட்டி, வெண்கல சர்ப்பத்தை உடைத்து, இல்லையா, அவன் தாவீதை போலவே வாழ்ந்து கொண்டு வந்தான். அதாவது ராஜாவாயிட்டாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாயிட்டார். ராஜாவாகணும்னா ராஜாவாயிட்டேன்னு ஃப்ரீயா இருக்கல. இனி ஜனங்களை கெடுக்கக்கூடியது எது, தெய்வத்துக்கு விரோதமானது எது, அவனை கெடுக்கக்கூடிய எதுவோ அவைகள் எல்லாவற்றையும் அகற்றி தகர்த்து வெட்டி உடைத்து போட்டான்றது. இதுல இப்போ பவர் பண்றான். அந்த ஆவிக்குரிய தன்மையில ஒரு பவர் கொடுக்குறான். நான் நல்லா ஆயிட்டேன்னு சும்மா இருக்கலாம். அவன் போய் ராஜாவாயிட்டேன்னு சும்மா இருக்கல. நான் தீர்க்கதரிசி ஆயிட்டேன், நான் ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டேன் சும்மா இருக்கல. நான் என்னை எப்போ பிசாசு இங்கிருந்து தூக்கி போடலாம் ஐடியா போட்டுருக்குது. முடியல நிறைய பேரால. என்னை தூக்கி போடுறதுக்கு, என் தீர்க்க தரிசனத்தையோ என் சபையை உடைப்பதற்கோ என்னை பலகீனப்படுத்துவதற்கோ நிறைய பேர் அப்பப்போ கோபங்கள் வரும்போது முயற்சி பண்றாங்க. முடியாது. ஏன் முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் கத்திருக்கிறேன். என் சத்துருக்குள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் இருப்பதற்கு நான் தேவ சன்னிதானத்தை ஒரு காலம் விட்டு விலகுவது கிடையாது. தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்கு தெரியும். அவருடைய கற்பனைகளில் ஓரளவாவது நான் வாழ ஆசைப்படுறேன். நான் அவரோட கூட இருக்க ஆசைப்படுறேன். அதனால தான் ஜெயிக்கிறேன். அதான் அவர் சொல்றார், என் தகப்பன் அவன் தகப்பன் தாவீது செய்தது போல செம்மையானதை செஞ்சுட்டு இருந்தான். செம்மையானவன் போட்டுட்டு கீழே இருக்குது இந்த நாளையும் செஞ்சான்றது. ஆடுனான், பாடுனா எல்லாம் செஞ்சான், கூட இதையும் பிடிச்சிக்கிட்டான். அப்ப இதுதான் என்ன செய்யுது? ஒரு வேலை எடுத்துக்குங்கன்ற, ஒரு வேலை எடுத்துக்கொள்ளுங்கள். சும்மா இருக்காத. சும்மா இருந்தா பிசாசு கண்டிப்பா உள்ள வரும்.
அதனால இப்படிப்பட்ட பலகீனமான காரியத்தை, தேசத்துல ஜனங்களுக்கு எடுக்கிற பலகீனமான காரியத்தை உடைத்து எறிவதற்கு, தகர்த்து எறிவதற்கு, மனுஷனை விட்டு இவைகளை மாற்றுவதற்கு ஒரு எஃபர்ட் போடுகின்றார். சும்மா இருந்துடாதீங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம நல்லா ஆயிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி கூடாது. அப்ப நாங்களும் ஊழியக்காரங்க அப்படி இருந்துட்டா சரி, எங்களுக்கு ஆட்கள் வந்தாச்சு, சபை நல்ல இடத்துல வந்தாச்சு, இனி சபையை கட்டிடலாம், நல்லா இருக்க முடியாது. ஏன்னா பிசாசு உள்ள வரும். அப்போ போராட வேண்டியதா இருக்கு. எசேக்கியேல் போராடினான். இது எப்படி போராட? ராஜாவாயிட்டா. ராஜாவாகிறதுக்கு முன்னாடி தேசத்தில் உள்ள விக்கிரங்களையோ சிலைகளையோ தகர்த்தோ உடைத்தோ போட முடியாது. அதிகாரம் கையில இல்லை. ஆனா அதிகாரம் வந்த பின்னாடி சும்மா இருக்கல. நம்மளுக்கு என்ன, யாரும் எப்படி போட்டுன்னு சும்மா இருக்கல. அவன் அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரம் வந்த பின்னாடி வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டான், போராடுறான். அந்த நாட்கள் தான் அவனை ஜெயம் உள்ள நாட்களாய் மாற்றி வைத்தது. அந்த நாட்கள் தான் அவனுக்கு வெள்ளி பொண்ணை கொண்டு குவிச்சது. சும்மா அவன் ராஜாவாகணும்னு வரல. அவன் எந்த சூழல ராஜாவாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எசேக்கியேல் ராஜா நல்ல பரிசுத்தமான சூழல்ல வந்து ராஜாவாக்கப்பட்டது கிடையாது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் பாவத்துல விழுந்து விழுந்து விற்கிற தோப்புகளை உண்டாக்கி வந்துட்டு இருக்கிறான். இவன் ராஜாவாகன பின்னாடி ராஜாவாகிட்டேங்கிற மப்பல இல்லாமல் தேவ காரியத்துல தொடர்ந்து செய்வதற்கு பலத்தை கொடுத்தான். ஜனங்களை ரட்சிப்பதற்கு அவ்வளவு மோட்டிவேஷன் அவனுக்கு தேவன் கொடுத்துட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருந்தான், சும்மா இருக்கல. விக்கிரார்த்தனை போய் சபைக்கு கூப்பிட ஆரம்பிச்சான். அது சரியில்லைன்னு சொல்லி வீடுகளை ஏறி சொல்ல ஆரம்பிச்சான். மைக்கு போட்டு வீடுகளுக்குள்ள போக ஆரம்பிச்சான். ஸ்தானாதிபதிகளை வீட்டுக்குள்ள விட ஆரம்பிச்சான். அப்ப பாயிண்ட பிடிச்சுக்கணும். நீங்க சத்துருக்கள் எப்போ வேணாலும் எழும்பி நம்மளே சூறையாடலாம். ஆகவே சத்துருக்களிடத்துல நாம் விழுந்து போக கூடாதபடிக்கு சத்துருக்களை புறம்பாக்குறதுக்கு வேலை செய்யணும்ன்ற வேலை செய்யணும். ஒண்ணு ஒரு வார்த்தை என்ன காமி, எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் பின்னாடி இருக்கிற பாதி எப்படி வேலை செய்து பாருங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்களே அப்படின்றார். அப்படின்னா என்ன? கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவி, அதாவது வானமண்டலத்துல ஆவி இருக்குதான், பொல்லாத ஆவி. அந்த ஆவிக்கு பேர் சொல்றாரு அதிகார பிரபு. ராஜாவா? அதிகார பிரபு. யாருக்கு அதிகார பிரபு? அவரு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு அதிகார பிரபு. இப்போ கீழ்ப்படியில இல்லையா, பிள்ளைகள் வந்து கீழ்ப்படியில, அந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு ஒரு பிரபு இருக்கிறான். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு ஒரு பிரபு இருக்கிறார். அவரோட பேர் வந்து இயேசு கிறிஸ்து. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இயேசு பிரபு. கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கும் அதிகார பிரபு இருக்கிறார். ஆவிக்கேற்ற அதிகார பிரபு இருக்கிறார். அவர் பேர் வந்து பிசாசு. ஆவி, இந்த வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி அதிகார பிரபு இருக்கிறான். இப்ப என்ன சொல்றது? கிரியை செய்ய வைக்கிறது. அதுல கஞ்சா, குடி, வெறி, தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்திலுமே அதுல விழ பண்ணுதுன்றார். இந்த கீழ்ப்படியாமைன்றது என்னது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அதிகார பிரபுவாகி ஆவி வேலை செய்து. கீழ்ப்படியாம எதுக்கு கீழ்ப்படியாம இருக்கின்றாரு? ஒண்ணும் கிடையாது. மூணு கற்பனை தான். இந்த கீழ்ப்படியாத பிரபுக்கு மேல, கீழ்ப்படியாத பிள்ளைங்க மேல அதிகார பிரபுவாகிய ஆவி தேவன் அதிகாரம் வாங்கி கீழ்ப்படியாத பிள்ளைகள் எல்லாம் ஆட்டி வைத்து பாருங்க. அது பின்னாடி பாவங்களை கொடுக்குது. அதாவது எதுக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன பாவத்தை கொடுக்குன்னு, கீழ்ப்படின என்ன இதான், என்னை இன்றி வேறு தேவன் உண்டாயத்தல் வேண்டாம், விக்கிரங்களை உண்டாயத்தல் வேண்டாம். இதுதான் இந்த கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை ரெண்டு, கீழ்ப்படுகிறது, இதுக்கு கீழ்ப்படியணும். நிறைய பேர் கீழ்ப்படியாம இருக்கு. இந்த கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகார பிரபு இருக்கார், பிசாசு இருக்கு. அது வந்து பிடிச்சிருது. வா அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்ப எல்லா பாவத்தையும் கொடுத்துருது. ஹலோ, எசேக்கியேல் ராஜா ஏன் அதை பண்ணாரு, ட்ரம்ப் ஏன் அதை பண்றாருன்னு, இங்க எல்லாரையும் கீழ்ப்படியலைன்னா அவன் பாட்டுக்கு ஆளுக்கு 10 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அமெரிக்காவில். அதிகார பிரபு, ஆவிக்கேற்ற அதிகார பிரபு, வானம் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி அங்க இருந்துட்டு இவங்களை பிடிச்சி அதிகார பிரபுவான் அவங்கள பிடிச்சி ஆளுகை செய்யுது. வா இங்க நீ அது செய்யக்கூடாது. நம்மளுக்கு அங்க இருந்து சட்டம் வருது பாருங்க. சும்மா தான் ஓடிட்டு இருந்தோம். நம்ம கேட்குதா உங்களுக்கு? பைக்கு ஹெல்மெட் போடணும். அங்க அதிகாரம் வந்தோடனே எல்லாரும் பிடிச்சிக்கிட்டான். சட்டையோட பிடிச்சிட்டு ஹெல்மெட் தலையில வை. ஒரு அதிகாரம் போட்டா என்ன செய்ய முடியும்? யாரும் மீற முடியாது. பிரபு அதிகாரம் போட்டா யாரும் மீற முடியாது. அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத, கிறிஸ்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத மனுஷன் மேல வானமண்டலத்திற்கு பொல்லாத ஆவி அதிகாரம் பெற்று அதிகார பிரபுவா இருந்து அது கட்டளை போடுது. இவனை விபச்சாரத்துக்கு விடு, இவனை குடிக்க விடு, இவனை வந்து கஞ்சா போட விடுன்னு அது அதிகாரம் போட்டு திருப்புதுன்றார். ஹலோ,
ஏன் பாவம் செய்யறான், ஏன் பாவம் செய்யறான், ஏன் பாவம் செய்யறான், யாருக்கும் தெரியல ஏன் பாவம் செய்யறான். இங்க ஆளுமை இருக்குது. கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரபுவா இருந்து ஆளுகை செய்யறது போல பிசாசும் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு ராஜாவா இருந்து அதுவும் ஆளுகை செய்யறான். அதனாலதான் எசேக்கியேல் ராஜா வந்த உடனே மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிர தோப்புகளை வெட்டி, வெண்கல சர்ப்பத்தை உடைத்து எல்லாம் தூசி. அப்புறமா சொல்லுது, இவனுக்கு முன்னாடி இப்படி ராஜா இருந்தது கிடையாது, இவனுக்கு பின்னாடி இப்படி ராஜா இருந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா அவனுக்காக உடைக்கல அது. ஏன்னா இது இருக்கிறதுனால தெய்வத்தை ஆராதிக்காமல் பிசாசு ஆராதிக்கிறான். பிசாசு அதுக்கு ராஜாவா இருக்குது. பின்பு ஜனங்களை ஒன்றும் இல்லாமல் கொடும் பாதாளத்திலும் பாவத்திலும் தள்ளிவிட்டு. அம்மா எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். நிறைய பேர் சொல்றாங்க, பிள்ளைனா அம்மா ஏன் தான் தெரியல, பிள்ளை எல்லாம் அம்மா சொல்றது கேட்காது. அம்மாவா ராஜா? அம்மா அம்மா அவங்க ராஜா மேல, பிரபு மேல இருக்கிறார். அங்க எது சிரிச்சுட்டீங்க? நம்ம கூட்டத்துல இன்னைக்கு ஒரு 10 பேர் சேர்ந்திருக்கிறான் அப்படின்ட்டு. ஹலோ, அப்ப நான் சொல்லுவேன், கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல அதிகார பிரபுவா ஆதிக்க செலுத்த முடியுதுன்றார். அப்ப நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். எனக்கு உன்னை கிடைச்சிட்டு அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவென்று எண்ணாமல், பவுல் சொல்றார், எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு நான் அடைந்தாயிற்று எண்ணாமல் நான் தேவனுக்கு கீழ்ப்பட்டு வாழும்போது என் மேல பிசாசு அதிகாரம் செலுத்த முடியல. இப்போ அவன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்முடைய மூவ் என்னன்னா, பிசாசு என் மேலையோ என் பிள்ளைங்க மேல அதிகாரம் செலுத்தக்கூடாது. இது நோய்களை கொண்டு வருது. நிறைய பேர் சொல்ல, நான் ஜெபிச்சேன் கர்த்தர் இன்னும் என் சோதனை கர்த்தர் அப்படி மொத்தமா தர்றாரு. ஒரு அக்கா சொல்லுது, நீ எந்த சபைக்குமா போனன்னு கேட்டேன். அது நான் போவாத சபையே கிடையாது தெரியுமா. நான் சொன்னேன், அதனாலதான் சோதனை உனக்கு. போவாத சபையே கிடையாது. நான் பிசாசு தடை பண்ணிச்சு, ஓகே, ஏசி அவனு சோதிக்க போறாரு. இப்படி ஒண்ணு நடக்கல. ஏன் சொல்றேன் பாருங்க, இங்க கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் இடத்துல இருக்கு பாருங்க, கீழ்ப்படிதல் இல்லை. இங்க யாரும் கீழ்ப்படிய மாட்டான். பாஸ்டரை குறித்து பயம் இல்லை, கர்த்தரை குறித்து பயம் இல்லை. எனக்கு நினைச்சது நான் தான் ராஜா. இருந்தா தானே நீ கீழ்ப்படிய மாட்டேன்னு வரும். மொத்தமா தூக்கிட்டோம்னா, கோயிலுன்னு ஒண்ணு கல்யாணத்துக்கா வந்தானே ஆகணும். ஹலோ, கோயிலுன்னு ஒண்ணு கல்யாணத்துக்கா நீ வந்தாகணும். பிள்ளை பேர் விடுறதுக்கு ஆவிக்குரிய கோயிலுக்கு வந்தாகணும், கல்யாணத்துக்கு வந்தாகணும், அடக்கத்துக்கு வந்தானாகணும். அப்போ வா, பிரச்சனை ஃப்ரீயா விட்டுரு. ஆனா உனக்கு விக்கிரமம் ஒண்ணுங்க வைக்க மாட்டேன்ட்டாரு. இருக்கிறதுனாலதான் நீ பாவம் செய்யற. இந்த விக்கிரமம் ஒண்ணு இருக்கிறதுனால நான் வானம் எடுத்துருக்கு பொல்லாத ஆவி ஜனங்களை வேலை செய்து இதை இல்லமாக்கிடுவோம் அப்படின்ட்டான். சரியான மூளை பாருங்க. அதனால அவன் சொல்ல, இதுக்கு முன்னாடி பின்னாடி அவனை போல ஒரு சூப்பர் ஆவிக்குரிய ராஜா இருந்ததே கிடையாதான். அப்படி இருக்கணும். அப்ப நீங்களும் கீழ்ப்படிறது ரொம்ப முக்கியம். பிசாசு ஏன் கொடையுது, ஏன் பிரச்சனை வருது, அப்பப்போ மனசை ஃப்ரீயா விட்டுறக்கூடாது. திருவிழாக்கு போனேன் நான், அங்க கச்சேரிக்கு போனேன், நான் இங்க பெரியம்மா கூப்பிடுச்சு, பெரியப்பா கூப்பிடுச்சுன்னு மேல இருக்கிற ராஜா. நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கே கீழ்ப்படியில. நீ மனம் போன போக்குல போனா, ஜெபத்தை பரிசுத்தத்துக்கு ஏதுவாக கொண்டு போகணுமே தவிர ஜெபத்தை தனிப்பட்ட துண்டா கொண்டு போவாதீங்க. என் ஜெப வாழ்க்கை என் பரிசுத்த நேரத்தை என்னை அதிகரிக்கும்படிக்காய் செய்ய வேண்டும். அப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளுடைய சோதனைக்காரன் வர வர முட்டிக்கிட்டு போவாங்க. வராது, நம்மகிட்ட வருவான், பார்ப்பான், தட்டி பார்ப்பான். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும்போது எல்லாரும் வீட்டுல பிசாசு போய் தட்டிச்சு. ஒருத்தன் துறக்க இல்லையே, தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து விட்டு போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு தலைச்சம் பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே விட்டு சங்காரம் வரப்போது உன் வீட்டுல எல்லாம் ஆட்டுடைய எண்ணெய் எடுத்து பூச்சிக்கிட்டு கதவை மட்டும் திறந்துடாதன்னா. சத்துரு கூப்பிடும். பிசாசு ஒவ்வொரு வீட்டு கதவும் தட்டுச்சுங்க. ஹலோ, மைக்கேல் ஆண்டனி துறக்கவே இல்லையே இஸ்ரவேலர்கள். இப்ப நடந்த யுத்தத்துல அப்படிதான். இந்த பாலஸ்தீனர்கள் எல்லாம் உள்ள வந்தாங்க பாருங்க. ஒரு அம்மா சொல்லுது, வெளியே இருந்து ஈரான்காரங்க வேற ஒரு நல்ல அரபி மொழியில அந்த உள்ளூர் மொழியில பேசினாங்களாம். நான் வந்திருக்கிறேன், அவங்க மொழியில பேசல, வேற அதாவது இஸ்ரேலர்களுடைய மொழியில கிட்டத்தட்ட பேசினாங்களாம். ஈரான்காரங்க உள்ள பறந்து வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒன்று நடக்குது. துறக்கவே இல்லையா. புருஷன் உள்ள இருக்குது, பிள்ளை உள்ள இருக்குது, நான் உள்ள இருக்கேன். இதை தாண்டி எவன் தட்டுனா என்ன, தட்டாட்டி எனக்கு என்னல. நான் சொல்ல, இதான் பரிசுத்தம். பிசாசு தட்டிச்சு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, டொக்கு 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 திறக்க கூடாதா அப்படி நேரம் இப்படிதான் சொல்லிச்சு. உங்க சித்தி பக்கத்து வீட்டுல தான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எந்த காரணத்தை கொண்டு சங்காரத்தை தான் நைட்டு வருவான்னு திறக்கவே கூடாது. சித்தி பேர்ல வருவான், மைனி பேர்ல வருவான், புருஷன் பேர்ல வருவான். டக்கு டக்குன்னு உள்ள வைக்கிறோம். எல்லாரும்
பிசாசு தட்டுது, உள்ள இருந்துட்டான். அப்படி உள்ள இருந்துட்டான். நம்ம என்ன செய்வோம்? சண்டை நடக்குதான், திருவிருத்து தின்னதே மறந்துட்டு ஓடி போய் சண்டையா அங்கன்னு போச்சு. கதவனி சண்டை, அங்க சண்டை வரும்போது கதவை திறந்து கொடுத்த பாரு, அந்த ஆவியான அப்படி கதை போடுறதுக்கு உள்ள ஓடி வந்துடும். நம்ம எல்லாருமே அப்படிதான் பாருங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் அத்தனை 6 லட்சம் பேர் அப்படி கதவை பூட்டி வச்சிருந்தான். ஒருதும் கூட சாகல இஸ்ரவேல் ஜனங்கள்ல. 6 லட்சம் பேருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். பிசாசு ஒவ்வொரு வீட்டை எல்லா பிசாசும், வானத்தில் இருக்கிற மொத்த பிசாசும் எல்லா வீட்டுல இருந்து ஒரே நேரத்தை தட்டுச்சு. தட்டு 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 தெர 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 தெர. அவனை எல்லாரும் திறக்க மாட்டான், எந்த பொல்லாத ஆவிக்கு திறக்க மாட்டான். தேவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்படிச்சு உள்ள இருந்துட்டான். கிழக்கு சவுண்டு கேட்டுச்சு. யாருன்னு விசாரிய, அக்கா தெரியல, சரி வெளில நான் சாரியை கட்டி விசாரிச்சுட்டு வரேன். போச்சு. பிசாசு உள்ள வந்துரும் பாருங்க. போகாதன உள்ள படையெடுத்து போவாங்க நம்ம மக்கள், ஆவிக்குரிய மக்கள். போகாத போகாத என்றாரு, கீழ்படின்றாரு. எப்படிலாம் கீழ்படிஞ்சாங்க பாத்தீங்களா? ஏமேன். ஒருதும் கூட சாகலையா? அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தாங்க. நான் சொன்னீங்களா, அப்படித்தான் இருக்கணும். எந்த பிரச்சனையில், எந்த போராட்டத்தில் நான் யார் கூட போக மாட்டேன். தெய்வத்துக்கு கீழ்ப்படுகிறது அல்லாமல் மனுஷனுக்கும் விக்கிரத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டேனுங்கிற உறுதியான நம்பிக்கை. நான் சொல்லுவேன், சத்துருக்குள் ஒரு வழியா வந்தாலும் தட்டிக்கிட்டு நீங்க திறக்காம இருந்தீங்கன்னா அவன் அந்த வழியா போவான், நீ காப்பாற்றப்படுவேன். சத்துருக்கள் இருந்து தாவீது ஒடுக்கப்படும் போது எப்படி அவன் வார்த்தைகளை நம்மளுக்கு தந்திருக்கிறான். அவன் ஒடுக்குதல் நேரத்துல எப்படி பேசினா, எப்படிப்பட்ட வார்த்தைலாம் தந்திருக்கிறான். இல்லையா? அவனுடைய ஒடுக்கத்துல சத்துருக்களை ஒடுக்கும்போது கர்த்தர் எப்படி பாதுகாத்தார். இது எல்லாத்தையும் தான் சங்கீதம் 42 எழுதுறாரு. அழகா இருக்கும். ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுறேன். அவரை துரத்துறாங்க. 42 அவர் சொல்றாங்க, அவர் துரத்துறாரு. உங்க பிள்ளைகளும் துரத்துது ஒரு பக்கம். அதுக்கு முன்னாடி சவுல் ராஜா துரத்தினாரு. அவன் ராஜாவாய் முடிசூடுறப்படுறதுக்கு முன்னாடி, முடிசூட்டப்பட்ட பின்னாடி பிள்ளைகள் துரத்துச்சு. எப்பவுமே அந்த மனுஷன் ஓடிட்டே இருக்கிறான். அப்ப அவர் சொல்றார், இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால எப்படி என்ன காப்பாத்தினார். அவர் சொல்றார், ஓடிட்டு இருக்கிறார். இப்போ சங்கீதம் 42:1 சொல்றாரு, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல, வாஞ்சிக்கிறது போல தேவனே என் ஆத்மா உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. என்ன சொல்றாருன்னா, எப்படி பண்றாரு பாருங்க ஜெபம். இங்க பார்க்கணும்னா எப்படி நீங்க ஜெபம் எப்படி பண்றீங்க? கதறனா கண்ணீர் இல்லை, கர்த்தாவே நீ விடுதலையாக்கும், தேங்க்யூ லார்ட் அப்படின்னு கத்துறான் கடந்த சபையில. நம்மளுக்கு கூடுமே எல்லாருமே குரலை அழகுபடுத்த பார்க்கறாங்க. உங்க குரல் என்னன்னாலும் தேவன்ட்ட இனிமை கிடையாது. அது அற்புத விதமான இனிமை உள்ள இனிமைகளை கேட்க நீங்க நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு நல்லவைகளா தோன்றது தேவத்துக்கு அருவருப்பாய் தோன்றும். நீங்க நினைக்கிறீங்க அவர் அழகா இருக்கும் அவர் குரல், அது கர்த்தருக்கு அருவருப்பு. குரல் முக்கியம் கிடையாது. அவன் கர்த்தரிடத்துல எப்படி மான் நீங்க பார்த்துருக்கீங்களா? மான் அது கத்துல அப்படியே வனாந்தரம் உருளுமா, ஒரு மாதிரி கத்துமா. சபைக்கு வந்த அவர் தாவீது சொல்றார், ஆமென், மானானது நீரோட வாஞ்சித்து கதறா, எங்கேயோ கிடக்கு நீரோட கதர்மா, ஒரு கதருமா. அப்படி போல இந்த வாஞ்சித்து கதறுவதுங்கிறது பெயிண்ட்னு வருது. வாஞ்சிக்கிறதுன்னு பெயிண்ட் நல்ல அந்த ஒரு பவரை உள்ள எடுத்துட்டு கர்த்தரை பாடும்போது ஆராதிக்கும் போது ஒரு சத்துவம் நம்மளுக்கு உண்டாகுது அப்படின்றார். 42:2 என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து இருப்பேன். எப்படி கதறான், ஆண்டவரே நான் எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேன். நான் பரலோக ராஜ்யத்துக்கு சொல்லல, எப்போ தேவ சமூகத்துக்கு நான் போவேன். நான் சபை எப்போ திறக்கும்? 9 மணிக்கு திறப்பாங்க, 8 மணிக்கு திறப்பாங்களா, 9 மணிக்கு ஆராதனைக்கு எப்போ திறப்பாங்க சபையை? வெள்ளனே போய் நிற்கிறேன். ஆண்டவரே என் தேவன் மேல, ஜீவன் உள்ள தேவன் மேல தாகமா இருக்கிறேன். நான் எப்போ சபை திறக்கும்? வேலைக்கிழமையா 9:30 சபையா 8:30 போய் நிற்பேன். நான் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனையா 8 மணிக்கு வந்து இருப்பேன். நான் தாகத்தோடு இருக்கிறேன் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு. நான் அப்படின்னு
ராஜா பேசுறாரு, ராஜா அபிஷேகத்தை பெற்றவர் ராஜா பேசுறாரு. சரி 2 பாட்டு முடியட்டு, அப்புறம் பின்னாடி போய் இருந்துட்டு வரலாம். இப்படி ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு முடியாது. தெய்வத்துக்கு கீழ்ப்படியாத மனுஷன் கர்த்தருக்கு வேண்டாம். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நிற்பேன் வேண்டாம். நீங்க தேவ சமூகத்தில் வந்து அவனுடைய இடத்துல இருந்து அந்த நான் தேவன் மேல தாகமா இருக்கிறேன் என்பதை நீங்கள் வாஞ்சித்து கதரும் பொழுது, தேவனுடைய சன்னிதானத்தில் முன்னாடி வந்து நிற்கும் போது அதுதான் தேவனை தொடுகிறது. நீங்க கத்துறது அல்ல. அந்த கர்த்தருடைய சூழல், கர்த்தருடைய நிலைமை எல்லாவற்றையும் தேவன் எடுத்து காமிக்கும் போது தான் கர்த்தருக்கு பிடிக்குது. அசால்ட்டா வந்து இருக்கு நான் ஆராதிக்க கூடாது. நான் தேவ சமூகத்தில் அசால்ட்டா வந்து ஆராதிக்க கூடாது. ஈசாவுக்கு தாவீதை பிடிக்காது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஈசா சொல்லுவாரு, டே நம்ம வீட்டு குதிரையில போகலாம், ரதத்துல போகலாம், அண்ணம்பருக்கு யுத்தத்துக்கு ரதம் கொண்டு போயிருக்கான், அது கொண்டு வருவான், எல்லாம் சேர்ந்து போகலாம். அப்ப இவர் சொல்லுவாரு, எப்பா நீ 7 பிள்ளைகளும் கூட்டிட்டு உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு நீயும் நானும் போற இந்த சபை 8 மணிக்கு, நான் 10 மணிக்கு தான் போய் சேருவேன். அதனால நான் 6 மணிக்கு ஓடிடுறேன், நடந்தே ஓடிடுறேன், கர்த்தரை பாடிட்டே ஓடிடுறேன், நீ ரதத்துல வா. அதனாலதான் தாவீது ராஜா. அபிஷேகம் ஏன் அவன் வீட்டை தேடி போச்சு? அவங்க எல்லாம் பொறாம பிடிக்கிற அளவுக்கு இவன் மேல விழுந்துச்சு. இவங்கெல்லாம் ஆராதனைக்கு வரும்போது போறதான் வருவாங்க. யுத்தத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த லோவாவையெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி அங்கே வச்சுக்கிட்டு கீழடத்துக்கு அந்தால வச்சுட்டு இந்த சோப்பு எடுத்து ஷூவுக்கு போட்டுட்டு இவங்க இந்த உலக காரியத்திலேயே தான் அந்த ஊரில் போகும்போது நல்லா அப்படி போகணும்னு போனாங்க. தாவீது அப்படி இல்லை. 9 மணிக்கு ஆராதனை, 6 மணிக்கே ஓடிடுவோம். ஓடி வந்துட்டு படியில் இருந்துட்டு பைபிள் படிக்க இருக்கு. முதல்ல இவர் ஒரு 3 மணி நேரம் ஆராதனை பண்ணிக்கிட்டுறாரு. கூடுமே. அப்புறம் ஆசாரியருக்குள்ள வரும்போது கதவு திறக்கும் போது தோத்துறோம். ஓகே, அவன் ஆராதிக்கும் போது ஆசாரியர்கள் பாடுறதை பார்க்கலும் தாவீதுடைய ஆராதனை அங்க ஸ்பெஷலா நடக்கும். அப்படி சும்மா அடிச்சு கரையறி பாடிட்டு இருப்பான். 42:6 என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது, காஸ்ட் டவுன்ற. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எப்ரோன் மலையிலும் சிறு மலையிலும் நின்று உம்மை நினைக்கிறேன் அவர் சொல்றாரு. அப்பா என்ன பிரச்சனை அவர் சொல்றாருன்னா, அதாவது எல்லாம் துரத்துறான், எங்க பார்த்தாலும் சொல்றான் இவனுக்கு நல்லா வர மாட்டான், ஐயோ மாட்டிக்கிட்டான் பையாண்டன், இனி அவுட்டு தான் அப்படின்னு பேசுறான். இப்ப என்ன பண்றான்? தேவனை தேடுறதுக்கு ஆலயத்துக்கு போக முடியல, ஏன்னா அங்க இருக்கிறவனை துரத்துறாங்க, ஓடுறான். அப்ப அவருடைய ஆத்மா கலங்குதான் இல்லையா? ஏன் கலங்குச்சிங்க? இப்படி பேச ஏன் கலங்குச்சு என் ஆத்மா? ஏன்னா என் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்னால போக முடியலன்றான். எப்படிப்பட்ட மனுஷன் அவன்? கலங்குறதுக்கு ஏன் கலங்குனாரா? அடரே ஆலயத்துக்கு போக முடியல, என்னால ஆவிக்குரிய சபையில போய் இருந்து கொஞ்ச நேரம் பாட முடியல, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியலையே. பேசுறாரு பாருங்க எப்படி கலங்குகிறது அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, பரவாயில்ல என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்னால போக முடியல, என் சத்துக்கள் துரத்துறான். யோர்தான் தேசத்திலும் நான் யோர்தான் கரையிலும், யோர்தான் கரையில் அந்த எங்க சார் யோர்தான் கரையில் அப்படின்றாரு. அந்த இடத்துல யாரும் போக மாட்டான் இல்லையா? கரை புரண்டு ஓடும் யோர்தான். அந்த இடத்துல போனா யாரும் இழுத்துட்டு போயிடும்னும் எவனும் போக மாட்டான். அவன் யோர்தான் கரையில பக்கத்துல நின்றுகிட்டு அங்க போய் தான் நினைக்கிறானா. ஆளே இல்லாத இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல, ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை வந்து அங்க இருந்து ஆண்டவரை என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, நான் இங்க இருந்து உண்மை துதிக்கிறேன் நான் அப்படின்றானா. அப்படி இல்லைன்னு சொன்ன எர்மோன் மலைகளிலும், மலைகளுக்கு மேல எவனும் தேடி பிடிக்க முடியாத, மனுஷன் வர முடியாத, மிருகங்கள் நடமாடுற இடத்துல அங்க இருந்து கர்த்தரை துதிச்சானா. சிறு மலைகளை நின்று உண்மை நினைக்கிற ஆண்டவர், எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, ராஜா என்னை திறத்துறேன், என் பிள்ளைங்களை என்ன திறத்துது, அங்க நிக்க முடியல, ஆனா சரியில்லை ஆண்டவரே, இது சரியில்லை, உண்மை துதிக்காம வாழ்றத பார்க்கலாம், சாவுறது நல்லா ஆண்டவர்ன்ட்டு அப்படி படாத பாடுபட்டான். இவன் பாவம் செய்ய கண்ட இடத்துல இருந்து கர்த்தரை துதிக்க, மறுபடியும் கர்த்தரை இருதம் இலகி சவுத்து போல நீ வா ராஜாவாரி மறுபடியும் கொண்டு வைக்க. நீங்க நம்ம எல்லாம் ஆவிக்குரிய வீரர்கள்லாம். ஒரு வீடு கட்ட முடியல நம்மளால வருஷம் முழுக்க, பிறந்து சாவர வரைக்கும் ஒரு 2 கோடி வீடு போட முடியுதான்னு கேட்கிறேன். என்ன ஆவிக்குரிய ஆராதனை வச்சிருக்கிறோம்? கீபோர்டு போட்டுட்டு கூடும் ஒன்றும் கூடாதுங்க. உங்க ஆராதனை ஸ்பெஷல் வல்லம் இருக்குன்னா உன் கையின் கிரியை ஆசீர்வதிக்கப்படும். நீ உண்மை உள்ள ஆராதனை ஆராதிச்சா உன் வாழ்க்கை மாறும். பாடுறதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். உண்மை இவர் பாடுறாரு பாருங்க, நினைக்கிறேன் நான் 43:8 4 வார்த்தை சொல்றாரு. அப்படி இருக்கணும் ஆராதனை. எனக்கு சோதனை, எங்க வீட்டுல பியாய் போகல, என் கஷ்டம் போகல, நான் சொல்றேன் உன் ஆராதனை பவர் இல்லை.
உன் துதியில பவர் இல்லை, நோய் போகல, மறுபடி வந்துட்டு தான் இருக்குது. பவர் இல்லை, பவர் இல்லை, பவர் இல்லை, பவர் இல்லை. நினைச்ச மாதிரி வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும், சித்தி வீட்டில் நீ கல்யாணத்துக்கு வந்து முக்கியமான ஆள் தான், பட்டு உடுத்து நான் தான் கூடவே நிற்கணுமா? நீ விடுமா? நீ விடு, தப்பு இல்லை. ஆனால் பிசாசு உன்னை உடுத்தும் போது இங்கே வந்து கூடவே கூடாது. ஓடாத செய்ய முடியாத அற்புதங்களை நாங்கள் செய்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினால. இப்போதான் தொடங்கியிருக்கிறோம். 10 வருஷத்தில் கர்த்தர்கிட்ட 4-5 வாரம் வாங்காமல் விட்டுருவோம். 43:8 ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஒரு 10 பாட்டு மனப்படமா எத்தனை பேருக்கு இருக்குதுங்க? இருக்குதா? இருக்காது. சபைக்கு போனால் பாட்டு, ஸ்க்ரீனில் ஓடினா பாட்டு, கீபோர்டு ஆஃப் பண்ணால் வாய்ப்பு தீருது, எல்லாரும் கப்புன்னு ஆயிரும். நம்ம சவுண்டு கேட்டுறக்கூடாது வெளியே. இவர் சொல்றாரு ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என்ன ராக்காலங்களில் என்னன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் 10 மணிலேருந்து விடிய காலம் வரைக்கும் ராக்காலம் தான் பாடிட்டே இருக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. எனக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 50 பாட்டாவது என் மனசில் இருக்கும். நான் பாடுற பாட்டு ஒன்று சந்தேகம் இருந்தால் தாங்க பார்ப்பேனே தவிர அங்கே பார்க்க மாட்டேன். நான் பாடுற பாட்டு எல்லாமே என் மனசில், 100 பாட்டு பாடுறதும் 100 என் மனசில் இருக்கு. அது கூட நான் பாட மாட்டேன். குறைஞ்சபட்சம் 5 வச்சு பார்த்தா கூட 250, 300, 400 வசனம் என் காட்டில் இருக்கும். இதைத்தான் தியானிப்பேன். நான் பாட மாட்டேன். 1 மணி நேரம் பாடுவேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ப்ரேயர்னேன், 9 மணி நேரம் தியானமும் வேத வாசிப்பும். அவர் சொல் ராக்காலங்களில் பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. எல்லா நைட்டும் பாடுவேன். அடுத்து சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். நைட்டு எந்திரிச்சு, லார்ட் தேங்க்யூ, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையிலிருந்து செய்வாங்க? தலையே போற காரியம் இருந்தாலும் செய்வான். நான் செய்யறதுனால சொல்றேன், தலையே போற காரியம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் 10 மணி நேரம் இருப்பேன். ராக்காலங்களில் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் 2 மணி நேரம் தியானிப்பேன். இன்னும் சரீரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா எந்திரிச்சு விண்ணப்பம் பண்ணு. எல்லா நாளும் எனக்கு வராத பிரச்சனையே இல்லை. எல்லா பிரச்சனையிலே நான் கர்த்தர் தான் தியானிப்பேன். நான் எனக்கு பிரச்சனை, ஐயோ என் குடும்பத்தில் பையன் சரியில்லை, இருந்துட்டு போட்டு. பையன் சரியில்லைன்னு தெரியும். சில நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு குடைச்சல் தாரான், சின்ன ஒரு பிரச்சனை தான். ஆனாலும் நைட்டு நேரங்களில் முழிச்சு இருந்து தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறது என் வழக்கம். அந்த வழக்கமாக வச்சிருக்கிறேன் நான். 42:11 என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அவர் சொல்லுகிறார், நீங்க இது பயங்கர தேற்றல். இப்படிதான், ஏன்டா நீ கலங்குற? நான் அழுறேன், ஆனா என் ஆத்மா என்னைய வந்து மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுது, எனக்கு இழைப்பறது தருது. ஏன்டா நீ கலங்குற? ஏன் கலங்குற? இங்க வந்து நாங்க உங்களை பார்த்து கைத்தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆராதிங்க. நானே பாட்டு பாடும்போது ஒரு 10 வசனத்தை சொல்லி கர்த்தர் அப்படி தருவார், இப்படி தருவார். பரவாயில்ல, பரவாயில்ல. அவர் சொல்றாரு, ஏன்டா நீ கலங்குற? ஏன்டா நீ கலங்குற? யாரும் கடை யாரும் தேற்ற மாட்டான். நீ ஏன்டா கலங்குற? நீ ஏன் கலங்குற? நீ ஏன் கலங்குறாய்? என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குறாய்? நீ எனக்குள் தேங்குகிறாய். ஏன் நீ கலந்து ஒரு மாதிரி நடுங்கி நொறுங்கி போயிட்டு இருக்கிற? அவர் பேச சொல்றாரு, தேவனை நோக்கி காத்துரு. அவனே சொல்றானா, தூங்கிட்டு இருக்காத, அழுதுட்டு கிடக்காத, எந்த தேவ சமூகத்தில் ஒரு 2-3 மணி நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ண, நீ பாடு கர்த்தர, சும்மையா இருக்கிற அப்படின்னு அவனே அவனுக்குள்ள சொல்லி தேத்திட்டுறான். நான் ஊழியம் செஞ்சு இது வரைக்கும் இங்கே வந்து யாரும் சபையில் கட்டப்பட்டு யாரும் நாசமாக போனதில்லை, நாசமாக போவதில்லை, நோயில் வாடி செத்ததும் கிடையாது. வயசு வந்து சாவலாம தவிர சின்ன வயசுல போக விட மாட்டேன். நான் ஓரளவு கர்த்தர்ட்ட தீர்க்க தரிசனங்களை கேட்பேன். இருந்தாலும் ஸ்கேன் பண்ணணும்னு சும்மா நீயே பயந்துட்டு நீ எந்திக்காம நீ தியானிக்காம நாங்கள் இங்கே 10 மணி நேரம் ஃபோனை போட்டு எனக்காக ஜெபம் பண்ணீங்களா? தேவனோ இன்னைக்கு சொல்கிறோம் அப்படிப்பட்ட தேவனை நோக்கி காத்துரு. எந்திரிச்சு தேவனை நோக்கி அப்படி பாரு. நீ அழுதுட்டு இருக்காத. செபிக்க முடியல, என்னால் செபிக்க முடியல. 10,000 கொடுங்க, சரி எடுக்க போவா. செபிக்க முடியாமலும் காரியம் செய்வா. ஆனா செபிக்க முடியல. 4 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு மீன் உண்டு, 1.25 லட்ச ரூபாய் செலவு, 2.25 லட்சம் கரிசி நடுறதுக்கு எந்திரிச்சு போவா. ஜெபிக்க முடியாமலே போவா. ஆனா ஜெபிக்க எந்திரிக்க முடியாதுங்க மனுஷனுக்கு. ஒரு பிரச்சனை படுத்துடுற. அப்படி நல்ல காலம். நான்லாம் உங்களுக்கு நான் விசுவாசியே இல்லை, என்னை கொன்னே போட்டிருப்பேன் உங்களை நம்பி வந்தா. நானாட்டு தேற்று கொண்டு 4 தூரம் வந்து நிற்பேன். நான் என்னை தேற்றதுக்கு உலகத்துல எவனும் கிடையாது. நானே ஒவ்வொரு நாள் இருப்பேன். நான்
ஒவ்வொரு நாளும் என்னை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் 10 மணி நேரம் பார்க்கலாம். அப்படிதான் இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் ஆவிக்குரிய ரீதியில நம்ம தூக்கி எடுத்து தர்றதுக்கு ஆள் கிடையாது, குறை சொல்றதுக்கு தான் ஆளு. அதனால அவனவன் பயப்படாமல், கவலைப்படாமல், கலங்காமல், தேங்காமல் எந்திச்சு தேவ சமூகத்துல காத்திருந்து விண்ணப்பம் பண்ணுறார். நான் அப்படிதான் பண்றேன். அவர் அப்படிதான் கத்து தர்றார். தாவீது எசேக்கியேல் அப்படிதான் பண்ணனான். தாவீது அப்படிதான் பண்ணறாரு. நீங்களும் அப்படிதான் பண்ணணும். கிரிங் கிரிங் 4 மாவடியா? எஸ், நான் நாகர்கோயிலிருந்து டிமியா சமியா பேசுறேன். கால் ஒழுக்கம் சகோதரி, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். அப்ப இந்த சகோதரி என்னைக்கு ஜெபிப்பா? ஜெபிக்கவே மாட்டா. இந்த சகோதரி எப்போ இந்த சகோதரி அப்படிலாம் கிடையாது. பாஸ்டர் நீங்கள் எப்பொழுது ஃப்ரீ தானே, பேசலாம் தானே, பேசலாம். பாஸ்டர் குறுக்கில் ஏதோ ஒரு ஆவி பிடிச்சுக்கிட்டு பெப்சி குடிக்காத அந்த ஆவி போயிடும். கேசு ஹலோ என்ன போடுறது? அதுக்கு தான் இங்க சொல்லி வச்சிருக்கிறேன். ஏன்டா நீ தன்னைத்தான் நோக்கி பேசு. ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னைத்தானே நோக்கி பேசணும். ஏன்டா நீ அழுவுற? ஏன்டா நீ தீங்குற? ஏன்டா நீ கலங்குற? எந்திரிச்சு தேவை சமுத்திரம் காத்திரு, எந்தி மூஞ்ச கழுவு, ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸை விடு, நல்ல பாயை விரிச்சு போடு, கொஞ்சம் ஏசி ஃபேனை போட்டு எடுத்து குழுக்குள்ள இருந்து மனசை தேர்த்துட்டு என் முகத்துக்கு ரெச்சிப்பும் தேவனுமா இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன் சொல்லு. ஆண்டவரை ரெச்சிப்ப நீம தருவேன். நான் எந்திரிச்சு இன்னும் துதிப்பேன். நான் விடிய காலம் வரைக்கும் துதிப்பேன். நான் மறுநாள் வரைக்கும் துதிப்பேன். நான் தனக்குத்தானே போதிச்சு, தனக்குத்தானே எழுந்து, தனக்குத்தானே செஞ்சிட்டு இருந்தாரு. ரெச்சிப்பு உண்டாயிரு.